90,000 மக்களோட தற்போது இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ரொம்ப பரபரப்பாக இப்போ ஆஸ்திரேலியாவில் தொடங்கியிருக்கு. இப்படி இருக்க முடிஞ்சா என்ன அசைச்சு பாருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவில் இளம் பிளேயரான சாம் இன்னைக்கு டெஸ்ட்டில் ஆட்டத்தில் அவர் டெபியூட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்களை வச்சு செஞ்சுருக்காரு. ஸோ அந்த பரபரப்பான தருணத்தில் விராட் கோலி அதே போல் சாம் 2 பேருக்குமே பற்றி எரிகிற மாதிரியான பரபரப்பான சண்டை காட்சிகளும் இன்னைக்கு காலையில் செஷன்லேயே கோலி அதே போல் சாம் 2 பேருக்குமே இன்னைக்கு மைதானத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் டாஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அவங்க பேட்டிங்கை துவங்கினாங்க. இப்படி இருக்க டெபியூட் பிளேயரான சாம் கவாஜா 2 பேருமே ஓபனர்களாக வர முதல் 2-3 ஓவருக்கு சாம் கவாஜா 2 பேருமே பம்மிக்கிட்டு பேட்டிங் பண்ணாங்க. குறிப்பா பும்ரா அவருடைய பாலை டச் பண்றதுக்கே சாம் அவர் திணறினாரு. ஆனா கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ரிவர்ஸ் ஷாட், அதாவது பண்ட் ரிவர்ஸ் ஷாட் அடிக்கிற மாதிரி சாம் பும்ரா அவருடைய பால்லையே பவுண்டரி சிக்ஸர்களும் அடிக்க ஒட்டுமொத்த மைதானமும் அதிர்ந்து போயிடுச்சு. முக்கியமா விராட் கோலி அவராலேயே நம்ப முடியல சாம் இப்படிப்பட்ட ஷாட்டை அதுவும் பும்ரா போலிங்ல அடிக்கிறது. இப்படி இருக்க விராட் கோலி அவ்வப்பொழுது சாம் அவரை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்படி இருக்க பும்ரா பால்ல ஒரு ரொம்ப பெரிய சிக்ஸர் அடிச்சதுமே கடுப்பான நம்ம விராட் கோலி சாம் அவர் நடந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு மாதிரி ஸ்லைடா போய் சாம விராட் கோலி இடிச்சிட்டு போயிருந்தாரு. அப்ப சாம் விராட் கோலி 2 பேருமே திரும்பி பார்த்து ஒரு மாதிரியான வாக்குவாதம் சண்டை நடக்க கவாஜா அம்பையர்கள் 2 பேருமே வந்து தடுத்து நிப்பாட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறமா அரை சதம் அடித்த சாம் ஜடேஜா அவருடைய பாலில் LBW ஆகி அவுட் ஆகி ரொம்ப பெரிய ரிலீஃப் கிடைச்சது நம்ம இந்தியாவுக்கு. ஆனாலுமே ஒரு 19 வயது டெபியூட் ஆன ஆஸ்திரேலியா இளம் பிளேயர் ஒட்டுமொத்த நம்ம இந்திய சீனியர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு காலையில் முதலாவது செஷன்லேயே சாம் அவர் கதற விட்டுருக்காரு. தற்போது இதன் மூலிமா ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல லீடு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இருந்து நம்ம இந்தியா அடுத்த கட்டமாக எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே போல் கோலி சாம்க்கு இடையே நடந்த இந்த பரபரப்பான முதல் தவறு யார் மேலே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.